ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஃபிஃபாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நாம் சிக்கன் சுக்கா பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிக்கன் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 kg, மசாலா அரைக்கிறதுக்கு மல்லி 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 2, கிராம்பு 3, பட்டை, ஒரு 1/4 வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, காஞ்ச மிளகாய் 5, தேங்காய் ஒரு 4 பத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி 1, சின்ன வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், உப்பு, லெமனு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம முதல்ல சிக்கனில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சிக்கனை முதல்ல நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு லெமன் பிழிஞ்சி நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். நம்ம அரைக்கிற மசாலாக்கும் அதில் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஏலக்காய், கிராம்பு, பட்டை லேசாக கொஞ்சம் அது வறுபட்டோன்னே நம்ம மிச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்துக்கலாம். மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கலர் எல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். பாருங்க, எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வருது. ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் எண்ணெய் சும்மா லேசாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றினா போதும். தேங்காவை வதக்கிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதிலே இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். ஜஸ்ட் அதோடைய பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கினா போதும். ரொம்ப வதக்க வேண்டாம். வதங்கிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு நம்ம அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம தாளிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுவேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லேசாக ப்ரௌன் ஆனால் போதும் வெங்காயம். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளி,
கொஞ்சம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கொஞ்சம் கலர் மாறுற வரையும் நம்ம எப்படியே இதிலே நல்லா வதக்கணும். ஒரு 3 நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா 50% வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே ட்ரை ஆகிற வரையும் நம்ம அதை ரோஸ்ட் பண்ணணும். இந்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகணும். அது வரையும் நம்ம அப்படியே அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கிளறணும்னு இல்லை, அடி பிடிக்காமல் நம்ம கிளறினா போதும். பாருங்கள், இது தண்ணி வற்றி நல்லா அந்த மசாலாவோட சுண்டி வருது. நல்லா ட்ரை ஆகணும். சிக்கனும் அந்த மசாலாவும் நல்லா அது சிக்கனோட நல்லா அந்த மசாலா ட்ரை ஆகி நல்லா வரணும். பாருங்கள், அந்த மசாலாலேருந்து எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷு. நம்ம சிக்கனை எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், மசாலா எவ்வளோ சுண்டி வந்துருச்சுன்னு பாருங்கள். அந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிட்டே வருது. இப்போ இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. பாருங்கள், தண்ணி ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லை. நல்லா அந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா சேர்ந்து நல்லா சுருண்டு வருது. நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு சிக்கன் சுக்கா. நம்ம சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன்.